வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சரியான பதில் ஆப்ஷன் பி 2. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்க்கெட் ஏஐ நிறுவனம் பல்வேறு நாடுகளில் பாஸ்போர்ட் மதிப்பீடு செய்துள்ளது. அதில் ஐக்கிய அரபு எமிரேட் முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. உலக கேடட் செஸ் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ வைஷாலி, ஆப்ஷன் பி ஸ்ரீஜா சேஷாத்ரி, ஆப்ஷன் சி வர்ஷினி, ஆப்ஷன் டி ஷர்வானிகா. சரியான பதில் ஆப்ஷன் டி ஷர்வானிகா. அல்போனியாவில் நடைபெற்ற உலக கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 10 வயதுக்குட்பட்ட பிரிவில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த 8 வயது வீராங்கனை ஷர்வானிகா ரேபிட் பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் பிளிட்ஸ் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும் வென்றார். 2வது கேள்வி. ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் என்ற வசதியை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் பி மெட்டா, ஆப்ஷன் சி கூகுள், ஆப்ஷன் டி ஓபன் ஏஐ. சரியான பதில் ஆப்ஷன் சி கூகுள். பயனர்களின் ஆங்கிலத்தில் பேசும் திறனை மேம்படுத்தும் வகையில் கூகுள் நிறுவனம் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் என்ற புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏஐ உதவியுடன் இது நமக்கு ஒரு கற்றல் பயிற்சியாளராக இருக்கும். 3வது கேள்வி. தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட தடை விதித்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. தனியார் வாகனங்களில் அரசால் அங்கீகரிக்கப்படாத நம்பர் பிளேட்டுகளையும் ஸ்டிக்கர்களையும் பயன்படுத்த தமிழ்நாடு காவல்துறை தடை விதித்துள்ளது. இத்தடை மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. 4வது கேள்வி. தெற்கு ரயில்வேயில் கடந்த நிதியாண்டில் எந்த ரயில் நிலையம் அதிக வருவாய் ஈட்டியுள்ளது? ஆப்ஷன் ஏ சென்னை சென்ட்ரல், ஆப்ஷன் பி திருவனந்தபுரம், ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி மங்களூரு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சென்னை சென்ட்ரல். தெற்கு ரயில்வேயில் கடந்த நிதியாண்டில் ரூபாய் 1815.79 கோடி ரூபாய் ஈட்டி அதிக வருவாய் ஈட்டிய ரயில் நிலையங்களில் சென்னை சென்ட்ரல் முதலிடத்தை பிடித்துள்ளது. ரூபாய் 564.17 கோடி வருவாயுடன் எழும்பூர் ரயில் நிலையம் 2வது இடத்தில் உள்ளது. 5வது கேள்வி. 2024 மக்களவை 2ஆம் கட்ட தேர்தலில் தேசிய அளவில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? ஆப்ஷன் ஏ 49.26, ஆப்ஷன் பி 66.14, ஆப்ஷன் சி 66.71, ஆப்ஷன் டி 70.11. சரியான பதில் ஆப்ஷன் சி 66.71. 2024 மக்களவை தேர்தலில் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதிகபட்சமாக மணிப்பூரில் 84.85% வாக்குகளும், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 55.19% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 6வது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த வீரர் யார்? ஆப்ஷன் ஏ MS தோனி, ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் சி ரவீந்திர ஜடேஜா, ஆப்ஷன் டி தினேஷ் கார்த்திக். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.